கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனமானது வேதனையோடு சத்தமில்லாமல் ஜெபித்துக் கொண்டிருந்த அன்னாள் மீது தவறான அபிப்பிராயம் கொண்ட ஆசாரியனாகிய ஏலி உண்மை நிலை அறிந்த பிறகு அவளுக்கு அளித்த ஆசீர்வாதத்தை விவரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்னாள் தன் உள்ளத்தின் துக்கத்தினால் உதடுகள் மட்டும் அசைய மெதுவாக ஜெபிப்பதை கண்டு ஏலி அவள் மது அருந்திருப்பதாக தவறாக கருதினான். அவள் தன் நிலையை விளக்கியவுடன் ஏலி தனது அவசரமான முடிவை மாற்றிக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் அளித்தது மட்டுமல்லாமல் மறுமொழியாக சமாதானத்துடனே போ என்ற வார்த்தையை கூறின போது அன்னாளின் மன அழுத்தத்தை நீக்கி ஒரு பெரிய நிம்மதி அவளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆழ்ந்த வேதனையிலும் கண்ணீரிலும் நாம் செய்யும் ஜெபத்தை தேவன் காண்கிறார். சில சமயங்களில் சில மனிதர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் தேவன் தம் ஊழியர்கள் மூலம் நமக்கு தேவையான ஆறுதலையும் பதிலையும் வழங்குவார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.